ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் கல்வி சார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 9th தமிழோட எல்லாமே ஒன்றுலேருந்து மொத்தம் உங்களுக்கு 9 இயல் இருக்கா. 9 இயலில் உள்ள இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நிறையா தேர்டு மிட்டம் ரிவிஷன் எக்ஸாமுக்கெலாம் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கெலாம் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 1 பொறுத்த வரையும் 1 வேர்டில் நீங்கள் எல்லாமே பிடிச்சாகணும். குருவினால் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? தேர்டு கொஷின், கன்னி என்பதன் விளக்கம் யாது? 4th கொஷின் பார்த்துக்கோங்க. 7th கொஷின் கணினி சார்ந்து, அது பார்த்துக்கோங்க. வீணையோடு வந்தால் கிளியே பேசு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க, தேர்டு கொஷின் பார்த்துக்கோங்க, 4th கொஷின் பார்த்துக்கோங்க, 6th கொஷின் பார்த்துக்கோங்க, 7th கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து நெடுவினாவை பொறுத்தவரையும் நீங்கள் 2 கொஷினும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க, செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 2 2வது இயலை பொறுத்தவரையும் பலவல் தெரியும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின். அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் 4th கொஷின். ஓகேவா? அடுத்து டீட்டெயில் பொறுத்தவரையும் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 3 1 மார்க் பொறுத்தவரையும் எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின், 6th கொஷின். முடிஞ்சால் 5th கொஷினும் பாருங்கள். 5th கொஷின் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் செகண்ட் கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து 4th இயல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிடலாம், அதையும் பார்த்துக்கோங்க. திருக்குறள் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க, 4th கொஷின் பார்த்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு கொஷினும் 4th கொஷினும் பார்த்துக்கோங்க. அடுத்து தான் 4th இயல் பலவல் தெரிய பார்த்துக்கோங்க எல்லாமே. 4th இயலில் குருவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் மட்டும் போதும். அது சிறுவினாவில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து 5th இயலை பொறுத்தவரையும் அதனோட எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற நீங்கள் மிகவும் விரும்பி படித்த, அது படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டதுனால கண்டிப்பாக உங்கள் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருந்தாலும் சரி, தேர்டு மிட்டமாக இருந்தாலும் சரி, எப்போதுமே உங்களுக்கு அந்த கொஷின் கேட்காம இருக்க மாட்டாங்க. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? இதோட எல்லா கொஷினும் மோஸ்ட்டு பார்த்துக்கோங்க. குருவினால் செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன் தான். அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷினும், தேர்டு கொஷினும் பார்த்துக்கோங்க. ஓகே மேம், அது மட்டும் போதும். அடுத்து 6th இயலில் 5th இயலில் இது மாதிரி 6th இயலில் பரவல் தெரிக்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 6th இயலில் குருவினாவை பொறுத்தவரையும் 1, 2, 5, 6 1, 2, 5, 6 பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் 1, 2 பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4 1, 2, 3, 4 மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஆண்டாளின் கனவு அது மிக மிக இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெடுவினாவை எழுதுகிற பாருங்கள். நெடுவினாவை பொறுத்தவரையும்
1 3 பார்த்துக்கோங்க போதும். அது மாதிரி 6வது இயல்ல பின்னாடி இருக்கக்கூடிய திருக்குறளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கண குறிப்பு புக் பேக்கில் உள்ள 1 வேர்டு இது இம்பார்ட்டன்ட்னு நான் போடுறேன் வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு போடுற இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். உங்களுக்காக நான் போடுறேனே. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து 7th இயல் எல்லாம் பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 5th கொஷின், 7th கொஷின் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின், 7th கொஷின். 4th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஓகேவா? அடுத்தது வந்து நெடுவினால் வந்து உங்களுக்கு 3 தான் கேட்டிருக்காங்க. அது 3மே பார்த்துக்கோங்க. 3மே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் ஒன் கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அது செகண்ட். ஃபஸ்ட்டு தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு தேவை வேணாம். அடுத்து 8th இயல் பார்ப்போம். 1 வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. சில தகவல் குருவினாவை பொறுத்தவரையும் 8th இயலில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th கமுக மரம் எதை தேடியது இதையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, செகண்டு பார்த்துக்கோங்க, 4th பார்த்துக்கோங்க, 5th பார்த்துக்கோங்க. போதும். இப்படி பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது வந்து 5 வருஷம் பார்த்துக்கோங்கப்பா. இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் எதுவும் சொல்ல முடியாது. அது எல்லாருமே கேட்பாங்கள்ல, அதனால சொல்கிறேன். தேர்டு வேணாம்ப்பா. இந்த லெசனை பொறுத்தவரையும் குருவினால தேர்டு வேணும். கமுக மரம் எது தெரியுது அது வேணாம். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா படிச்சிங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்டு, 4th, 5th 5மே படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால். சிறுவினா பொறுத்தவரையும் செகண்டு, தேர்டு, 4th போதும். ஃபஸ்ட்டு கொஷின் வேணும். அடுத்தது நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு, தேர்டு பார்த்துக்கோங்க, செகண்ட் வேணும். அடுத்து 9th இயல் கடைசி இயல். 9th இயல் லாஸ்ட் இயலை பொறுத்தவரையும் 1 பொறுத்தவரையும் எல்லாம் பார்த்துக்கோங்க. 9th இயலில் வந்து ஃபஸ்ட்டு குருவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் போதும். சிறுவினாவை பொறுத்தவரையும் 1 2 4 5 6 1 2 4 5 6 தேர்டு மற்றெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு, செகண்டு 2மே பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஓட்டி பார்க்காதீங்க தயவுசெய்து. உங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் போட்டுட்ருக்கோம். இது 10 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் வேகமாக பார்த்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. இது வந்து ஆனுவல் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 8 நிமிஷம் 9 நிமிஷம் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் பொறுமையாக பாருங்கள். எல்லா கொஷினும் பாருங்கள். நான் சொன்ன கொஷின்லாம் பாருங்கள். சொன்ன கொஷின்லாம் போட்டாலும் நீங்கள் ஆனுவல் எக்ஸாமில் 80+ எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு 10th நல்ல ஒரு 9th சொன்னால் 10th தான் ஈஸி. 9th 10th ஈஸி. இந்த மாதிரி 11th 12th ஈஸி. அந்த மாதிரி தான். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி 10th 11th 12th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.